வாங்க 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 சார், உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார். நம்ம வேணா 1 2 3 சொல்லி 2 பேரும் உட்காந்துருவோமா? உட்காருங்க சார். என்ன சாப்பிடுறீங்க? லிம்கா, கோல்ட் ஸ்பாட், தம்ஸ் அப் மூணையும் கொண்டு வர சொல்லுங்க. பெருமாள், தாகமா இருக்கு, தண்ணி கிடைக்குமா? சார், நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இந்த காலேஜ்ல ஒரு வேலை வேணும். என்ன வேணும்? வேலை வேணும். வேலை வேணுமா? எழுந்திரியா. எழுந்திரியா. வேலை வேணுமா? கேவலம். ஒரு வேலைக்காக இத்தனை பேர் விட்டு போன சொன்னேன். என்ன வேலை வேணும்? மணி அடிக்கிற வேலை, தோட்டம் இருக்கிற வேலை, இந்த காலேஜ் கழுவுற வேலை, எது கொடுத்தாலும் சின்சியரா செய்வேன் சார். என்ன படிச்சிருக்கேன்? நான் உள்ளூர் காலேஜ்ல எம்எஸ்சி படிச்சுட்டு நியூயார்க் காலேஜ்ல PhD பண்ணிருக்கேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் இது? முதல்ல போனை வச்சு பயமுறுத்துறீங்க, இப்ப படிப்பை சொல்லி பயமுறுத்துறீங்க. உண்மையிலேயே நீங்க யார் சார்? தயவு செய்து அதை மட்டும் கேட்காதீங்க, என்னால பதில் சொல்ல முடியாது. வேலை கேட்டேனே சார். நீங்க படிச்ச படிப்புக்கு உங்களுக்கு இந்த காலேஜ் பிரின்சிபல் வேலையை கொடுக்கலாம். கொடுங்க சார். ஏன் வேலை போயிடும் சார், புள்ள குட்டிக்காரன். அதனால தயவு செய்து இந்த காலேஜ்ல ஒரு லெக்சரா வேலைக்கு சேர்ந்துங்க. சரி, பரவாயில்ல. தண்ணி கேட்டே வரவே இல்லையே. மிஸ்டர் ராமகிருஷ்ணன், இந்தாங்க சார் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்யூ. ஒன்ன நீங்க வச்சுக்கங்க, ஒன்னுல கையெழுத்து போட்டு நீங்களே பிரின்சிபால்ட்ட கொடுத்துருங்க. காலேஜ் சட்ட திட்டங்கள்லாம் நோட்டீஸ் போர்ட்ல இருக்கு, பார்த்து படிச்சு நடந்துக்குங்க. என்ன கஜேந்திரன் சார், காலேஜே அமக்களை படுத்திட்டாரு, கடைசியில அப்பாயின்மெண்ட் தானே நம்ம காலேஜ்ல லெக்சரரா சேர்ந்திருக்காரு. ஐசி ஐ எம் பவுண்டரங்கன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ராமதாசரகன். ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, நம்ம காலேஜ் கட்டட நிதிக்காக கங்கை அமரன் இசை நிகழ்ச்சி நடத்துறோம். 1 லட்சம் ரூபாய் வசூலாகணும். அதுல நம்ம காலேஜ் லெக்சரர்கள் 30,000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கணும். எல்லா தலையிலையும் கட்டியாச்சு, உங்க தலையிலையும் கட்டுறேன். டேய் கண்ணப்பா, டிக்கெட் புக்க கொண்டா. அதெல்லாம் வேண்டாம் சார். வேணாம்னா விட மாட்டேன் சார், கண்டிப்பா வித்தாகணும். ஏன்னா இன்னையில இருந்து நீங்க இந்த காலேஜ் லெக்சரர். கண்ணப்பா சீக்கிரம் கொண்டாப்பா. இந்தாங்க சார். சார், போன ஜென்மத்துல நாங்க என்ன பாவம் பண்ணமோ தெரியல, இந்த ஜென்மத்துல மாணவர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிற தொழிலுக்கு வந்திருக்கோம். நீங்க வேற ஏன் சார் டிக்கெட்டுக்கு கிட்டன்னு கொடுத்து தொந்தரவு பண்றீங்க? நீங்க லெக்சரர்ஸ் மொத்தம் 30,000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கணும்னு எதிர்பார்க்கறீங்கல்ல? இந்தாங்க சார் 30,000 ரூபாய். இதை நன்கொடையா வச்சுக்கோங்க. அப்பாவே லெக்சரர்ஸ் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்பா ஏன் சொல்ல விட்டது. குட் மார்னிங். மை நேம் இஸ் ராமதாசரதன். ஐ எம் யுவர் லெக்சரர் ஃபார் பயாலஜி. டேபிளுக்கு பட்டாசுலாம் வைக்கலையா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களா? இது பாருங்க, நீங்க என்ன லெக்சரரா நினைக்க வேண்டாம், ஒரு நல்ல நண்பனா நினைங்க, அது போதும். நீங்க என்ன எப்படி வேணா கூப்பிடலாம். மெது வடை, மசால் வடை, தயிர் வடை, தவளை வடை, ஆமா வடை, கீரை வடை, பிளீஸ். ஆனா உங்களை விட எனக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தி, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்களாம் என் கிளாஸ் ரூம்ல இருக்கணும்னு நான் வற்புறுத்தவே மாட்டேன். இருந்தா மட்டும் உங்களுக்கு படிப்பு வந்துட போகுதா, இல்ல படிச்சா மட்டும் வேலை கிடைச்சிட போகுதா, இல்ல வேலை கிடைச்சா மட்டும் சம்பளம் வந்துட போகுதா, இல்ல சம்பளம் வந்தா மட்டும் பிரச்சனைகள் தீர்ந்துட போகுதா? இருந்தாலும் நீங்க எல்லாம் பெரிய மனசு பண்ணி இந்த கிளாஸ்க்கு படிக்க வந்திருக்கீங்க. ஏன்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு சம்பளம் கிடைக்க. கரெக்டானே? காதல் விவகாரங்கள்ல ஈடுபட்டிருக்கிற மாணவ மாணவிங்களுக்கு சொல்றேன், நீங்க தாராளமா காதலிங்க. இந்த வயசுல காதலிக்காம வேற எந்த வயசுல காதலிக்க போறீங்க? நீங்க யார காதலிக்கிறீங்களோ அவங்க பக்கத்துலயே என் கிளாஸ்ல உட்கார்ந்துக்குங்க, தப்பு இல்ல. ஆனா எல்லாம் அளவோட இருக்கணும். என்னமா நான் சொல்றது கரெக்ட் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு கவர்மெண்ட்ல வார்னிங் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா சிகரெட்ல அதிகமா விற்பனையாயிட்டு தான் இருக்கு. அதனால நீங்க தாராளமா சிகரெட் பிடிக்கலாம், தப்பு இல்ல. என்ன பார்த்து மறைக்கணுங்கிற அவசியமும் இல்ல. ஆனா என்கிட்ட நெருப்பு பூட்டி மாத்திரம் கேட்காதீங்க. நேரமாவது உங்க உத்தரவோட நான் பாடத்தை துவங்கலாமா? சம்பளம் வாங்குறேனே. தேங்க்யூ. Lioness Club of Albany, form for donation of ice. இது என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்? இதை யார் என் டேபிள்ல வச்சாங்க? நான் தான் சார். என்னது இது? நீங்க நினைக்கிற மாதிரி காலேஜ் இது இல்ல சார். அதுலயும் நான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லீடர். இந்த கிளாஸ்ல லெக்சரரை நாங்க குருவா தான் நினைப்போம். நீங்க கையில வச்சிருக்கீங்களே அது
இறந்து போன பிறகு உங்க கண்களை தானமா கொடுக்கறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் என் கண்ணை தானமா கொடுக்க போன போது நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே பல மாணவர்களும் ப்ரொஃபசர்களும் லெக்சரர்களும் இதுல கையெழுத்து போட்டாச்சு. உங்க கையெழுத்துக்காக உங்க டேபிள்ல வச்சிருக்கேன். நீங்க இறந்து போன பிறகு உங்க கண்களை தானமா கொடுக்க முடியுமா சார்? பிரதர், இங்க கொஞ்சம் வர முடியுமா? என் கண்ணு ஷார்ட் சைட் கண்ணு, பரவாயில்லையா? பரவாயில்ல சார். உங்க பேர் என்ன? விஜய். பூவா தலையா சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். பூ. கரெக்ட், பூதான். நான் மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு தான் அந்த காலேஜ்ல வேலைக்கே சேர்ந்தேன். அது உங்க மூலமா நிறைவேறிடுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு. என்ன சார் சொல்றீங்க? போக போக அது உங்களுக்கே புரியும் பிரதர். கையை தட்டிட்டாங்க. இனிமே கையெழுத்து போடாம இருந்தா அசிங்கம். புக்குங்க சார், என்ட்ரி போடணும். உங்க புக். என்ன ஞாபகம் இருக்கா? ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டேன். சத்தியசோதனை புக் இருக்கா? உங்களை யார் இங்க வர சொன்னது? இது காலேஜ் லைப்ரரி. நான் வேணா அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்து காட்டுறேன். நான் இந்த காலேஜ்ல ஏற்கனவே லெக்சரர் வேலைக்கு சேர்ந்தாச்சு. சத்தியசோதனை புக்கு கேட்டனே. நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? நீ எங்க இருக்கியோ அங்கதானே நான் இருக்கணும். நீ இந்த காலேஜுக்கு வந்தேன், நான் லெக்சரரா சேர்ந்தேன். நீ ஏதாவது ஆபீஸுக்கு போனா நாங்க அக்கௌண்டண்டா வருவேன். நீ ஏதாவது ஆஸ்பத்திரியில நர்ஸா சேர்ந்தா நாங்க பேஷண்டா வந்து படுத்துக்குவேன். நீ ரோட்ல பிச்சை எடுத்தா பக்கத்துல நான் பூத் பாலிஷ் போடுவேன். சத்தியசோதனை புக்கு கிடைக்கவே கிடைக்காதா? நீங்க லெக்சரர், நான் இந்த லைப்ரரி கிளர்க். நம்ம உறவு முறை அதோட இருக்கட்டும். சத்தியசோதனை புக் இருக்கான்னு தேடி எடுத்துட்டு வாங்க, என்ட்ரி போட்டு தரேன். லெக்சரரா சேர்ந்ததுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா? கொடுங்க, பார்க்கணும். முதல்ல இது கையில எடுங்க. நான் என்ன செய்யறது? பாக்கெட்ல கை விட்டா முதல்ல இதுதான் வெளியில வருது. ரொம்ப பாரமா இருக்கு. எடுத்து கழுத்துல கட்டிக்கிறியா? எடுங்க. சரி. என்ன கிளம்பிட்டீங்க? சத்தியசோதனை இனிமேதான் ஆரம்பம். சத்தியசோதனை உனக்குத்தான். அம்மா அம்மா, நீங்க நினைக்கிறது கனவுலயும் நடக்காது. ஆமா, மணி 8 ஆயிடுச்சு. லைப்ரரி மூடணும். அது ஏமா கனவுலயும் நடக்காது? நீயா? மணி 8 ஆயிடுச்சா? ஆமாம்மா. சரி, லைப்ரரி மூடிக்க.
ராத்திரி நேரத்துல அதுவும் இந்த வழியா தனியா வரலாமா? உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்குமே. நான் செத்தா யாருக்கும் நஷ்டம் இல்ல.